அவன் சாவுக்கு நீ தான் காரணம். நான் அவனை கொல்ல. எல்லாமே கூட தான். எது விலை கம்மி? சுட்டு பார்க்கலாமா? கொன்னது இவன் தான், நான் கிடையாது. யாரா நீ? யாரு தெரியுமா? இந்த மந்த்லி மேகசின் ஒன்றில் 3D கிளாஸ் ஃப்ரீயாக வருமே முதல்ல, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஒன்று எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் இருக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பையன் 3rd 4th தான் படிப்பான். இன்னொரு 8 வயசு இருக்குமா. அதனால் அந்த கண்ணாடி பார்த்து நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டான். நானும் சரிடா வச்சுக்க அப்படின்ட்டேன். வாண்டு தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு ஓடினவன் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கன் ஷாட் மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த பையனோட ரத்தக்கரை நீ என் கையில் எவ்வளோ கழுவியே போகல. அவங்க அம்மா அப்பா அலற சத்தம். அப்புறம் நான் யோசித்தேன், ஒரு செகண்டில் எப்படி இப்படி கேள்வி கேட்டேன், பதில் தேடினேன். கேள்விக்கு பதிலும் கிடச்சிது. அன்றைக்கி செத்துருக்க வேண்டியது என்கிற குமார்னு. அந்த தோட்டாவில் எழுதியிருந்தது குமாரோட பேர். சில விஷயங்களை எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் மறக்க முடியறது இல்லைல்ல. அந்த பையன் இறந்த சோகம் தாங்க முடியாமல் அவங்க அப்பாவும் அம்மாவும் விஷம் குடிச்சு செத்துட்டாங்க. சுட்டது அல்ஃபான்ஸ், செத்திருக்க வேண்டியது குமார். இதுக்கு நடுவில் நான் எங்கே வந்தேன்? அந்த பையன் சாவுக்கு காரணம் செத்துருக்க வேண்டிய குமாரா, இல்லை அந்த கண்ணாடியை கொடுத்த நானா, இல்லை அவனை மாற்றி போட்ட நீயா, இல்லை ஒன்று அனுப்பின ரமேஷா?
நீ சரியாக சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுருவேன். சொல்லு. ஆனால் அந்த கண்ணாடி அந்த பையன் கிட்ட தரலன்னா அவன் அங்கே போயிருக்க மாட்டான். போகலன்னா செத்துருக்க மாட்டான். அப்படி தானே? அப்போ நான் தான் கொன்னேன். நான் இல்லைன்னா அப்போ நீ தான் கொன்னேன். தெரியாம. சரி, அப்போ ரமேஷ் தான் கொன்னான். அவனை போட்டுடலாமா? யார் மேலே இப்போ யாரா? குமாரா? குமார் கரெக்ட். அவன் தான் செத்துருக்க வேண்டியவன். அவன் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பையனுக்கு சொந்தமானது. ஓகே, ஆப்ஷன் டி குமார். லாக் பண்ணிடலாமா? இதே கேள்வி தான் குமார்கிட்டே கேட்டேன். நான் சொன்னேன் நம்ப மாட்டேன். நீ உட்காந்துருக்கேன் அந்த சேர், அது ஏற்கனவே ரத்தம் பார்த்துருக்கு. நீ குடிச்ச தண்ணி இன்னும் 3 மணி நேரத்தில் நீ செத்துருவ. நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். என்ன உயிரோட மட்டும் விட்டுரு. மணி இப்போ 2:30. இன்னும் அரை மணி நேரத்தில் ரமேஷ் பையனுக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா அவன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி அவன் பையனை நீ பிக்கப் பண்ணிக்கிறதா சொல்லி சொல்கிறேன். அந்த பையனோட அப்பா அனுபவிச்ச வலி வேதனையும் ரமேஷ் அனுபவிக்கணும். ரமேஷ் என்ன பண்ணான்? அவனா கண்ணாடி கொடுத்து அந்த பையனை கொன்னா. ஹலோ அப்பா அப்பா நீ யாரை படுத்துட்டாங்கப்பா. அருண், அருண் எங்கடா இருக்க? சார் அட்ரஸ் நோட் பண்ணிங்க. டேய் யார்ரா நீ? எங்கடா இருக்க? என் பையனை விட்டுடுறா. ஏய் அட்ரஸ் சொல்கிறேன். தனியாவா? கூட எவனாச்சும் வந்தான் பையன் பணம் கூட கிடைக்காது. ஆனால் எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை தெரியுமா? அதே மாதிரி நீயும் என்ன நம்பக்கூடாது. என்ன சொல்ல முடியாது. நீ தனியாக வரேன்னு பார்க்குறாங்க, நான் தப்பான அட்ரஸ் கூட கொடுத்துடலாம்ல. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் அருணை கூட்டிட்டு வர சொன்னேன்ல. அண்ணே அல்ஃபோன்ஸ் அண்ணே தானே அவரை கூட்டிட்டு வர சொன்னாரு. அல்ஃபோன்ஸா? தல்றா. நீ பண்ண பாவத்துக்கு பழி சுமத்த எதுக்கு ஆள் தேடுற? பயப்படாத ரமேஷ். அதில் ஒரு பொட்டியில் தான் உன் பையன் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன கேம் ரமேஷ். ஒரு பாக்ஸில் உன் மகன் அருண், மறு பாக்ஸில் உன் அடியாள் அல்ஃபோன்ஸ். இதில் யார் எந்த பாக்ஸில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இப்போ நீ ஒழிச்சு வச்சிருக்க உன் கண் எடுத்து சுடுறதில்ல, நீ சுட்ட பாக்ஸில் இருக்கிறது அல்ஃபோன்ஸா அருணாங்கிறது இன்னொரு பாக்ஸை திறந்து பார்க்கும்போது மட்டும்தான் தெரியணும். அப்படி சுடுற. சுட தயங்கினேன்னு வச்சுக்கோ, உன் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் சுட்டுருவேன். அப்புறம் அந்த கண்ணுக்கு நீ என் பக்கம் திரும்பிச்சு. உன் பையனுக்கு நான் செடேட்டை கொடுத்தெல்லாம் தூங்க வைக்கல, பாய்சன் கொடுத்து தூங்க வச்சுருக்கேன். அதுக்கு மாற்று மருந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. யார்ரா நீ? உனக்கு என்னடா வேணும்? கேள்வி இல்லை. அப்புறம் மிஸ்டர் ரமேஷ், இப்போ மேட்ச்சுக்கு டைம் ஆச்சுல்ல,
அருண் 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 அப்பா தீதும் நன்றும் பிறதரவா தம் வினையாலே ஆளப்படும்.